வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவர் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? It's a very easy craft using with a paper for craft beginners. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரிகாமி காம்படிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ் தான் இது. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கார்டன். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிகாமி உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் காம்படிஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆரிகாமியை கற்றுக்கோங்க. Let's see the topic. Children, now you have to learn in our class next chapter is duck. Viewers, இப்போ நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிகாமியில் டக் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கற்றுக்க போகிறோம். அது கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கலர் பேப்பரில் நம்ம ப்ராக்டிஸ் செய்யலாம். இப்போது டக் மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பேப்பரை நான் ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஈவன் ஹாஃபாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கொண்டாசியும் மேட்ச் பண்ணிவிட்டு ஈவன் ஹாஃபாக நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு ஃபோல்டை இது பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த ஈவன் ஹாஃபை நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃபை டக்கோட ஹெட்டுக்கும் ஒரு ஹாஃபை டக்கோட பாடிக்கும் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஹாஃபை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹாஃபை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்படி ஈவன் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஓப்பன். இது ஓப்பன் இருக்கு இல்லையா, சாரி, இது இந்த ஃபோல்டு பேப்பர் ஃபோல்டோட ஓப்பன். பேப்பர் ஃபோல்டோட ஓப்பன் இதை ஈவன் ஹாஃபாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பை நான் ஈவன் ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் சென்டரில் மிடில் க்ரீஸ் லைன் கிடச்சிருச்சு. இந்த க்ரீஸ் லைன் தான் நெக்ஸ்ட் ஃபோல்டிங்க்கு கைட்லைன். இப்போ இந்த கார்னரை இந்த மிடில் இருக்கிற அந்த க்ரீஸ் லைன் வரைக்கும் கொண்டு வந்து வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு பேப்பர் இருக்கு இல்லையா, ரெண்டு பேப்பரில் ஒரு பேப்பரை மட்டும் இந்த ஒரு பேப்பரை மட்டும் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி கலர் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைட் கலர் இருக்கும், இங்கே ஒயிட் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேப்பரில் ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரை எடுத்து இந்த ஒயிட்டோட மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மிடில் பார்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த கார்னர் இப்படி டயகனலாக இதில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த சைடு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிறதையும் இப்படி வச்சு இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருக்க மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அகைன் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு என்ன பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த வெர்டிக்கல் லைனை இங்கே ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இதோட மேட்ச் பண்ணும்போது டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க, டயகனல் லைன் கிடைக்கும். அதே மாதிரி பாட்டமில் இருக்க லைனையும் எடுத்து இப்படி நீங்கள் சென்டரில் கொண்டு போய் வச்சு இப்படி நீங்கள் செய்யும்போது இப்படி ஓகே, உங்களுக்கு இப்போது இந்த ஷார்ப் ஏஜ் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு இதில் சென்டர் பாயிண்ட் வேணும். ஏன்னா இதை ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு இது சென்டர் தேவைப்படுது. சென்டர் வேணுங்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கிறேன், ஹாஃபாக ஒரு கைட்லைனுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணல. இப்போ எனக்கு இதோட சென்டர் எங்கே அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை நான் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த சென்டர் தான் எனக்கு ஷார்ப்பாக வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் இது இங்கே சென்டரை ஷார்ப்பாக வச்சுட்டு சென்டரில் அதே மாதிரி இந்த பேப்பர் உள்ளே வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி டயகனலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கீழே வந்து இந்த மிடில் லைனில் மேட்ச் ஆகாது. நம்ம டக்கோட மவுத்து வந்துட்டு இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து டக்கோட அப்பர் மவுத்து. இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. இதே மாதிரியே இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், இங்கே சென்டர் லைன் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்னரும் வந்துட்டு நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருக்கும்போது இப்படி நீங்கள் வச்சுட்டு இங்கே ஷார்ப்பாக சென்டரை வந்துட்டு ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போது டக்கோட அப்பர் மவுத் கிடச்சிச்சு. இப்போ லோவர் மவுத் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நான் இங்கே சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்பாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்படி வச்சு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு டைட்டாக ஃபோல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த லோவர் மவுத் இருக்குல்லையே, அந்த லோவர் லிப்ஸ் அந்த மவுத்தோட ஃபோல்டை இங்கே ஷார்ப்பாக வரணும். லெஃப்ட் சைடில் ஷார்ப்பாக இருக்கணும். சென்டர்லேயும் அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு டக்கோட மவுத் மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹெட்டில் இந்த 2 கார்னரும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணுறேன், நான் இப்படி மவுண்டைன் ஃபோல்டிங் பண்ணிடுறேன் சின்னதாக. ஹெட்டோட ஷேப்புக்கு நான் இந்த சைடு மவுண்டைன் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் மவுண்டைன் ஃபோல்ட் பண்ணிடுறேன். மவுண்டைன் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டக்கோட ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இதே மாதிரி பிளைனாக இருக்க பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ மார்க்கரில் இதுக்கு ஐஸ் போட்டு விட்டுடுறேன். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, மார்க்கரில் டக்குக்கு ஐஸ் போட்டு விட்டுடுங்க. ஸோ இப்போ நம்ம டக்கோட ஹெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டக்கோட பாடி எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேப்பரை ஹாஃப் பேப்பர் இருக்குல்லையே, அந்த ஹாஃப் பேப்பரில் இதை நான் ஹரிசாண்டல் வைஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் க்ரீஸ் லைன் கிடைக்கும். இந்த க்ரீஸ் லைனில் நீங்கள் இப்போ டாப்பில் இருக்கு இல்லையா இந்த ஃபோல்டை இந்த சென்டர் லைனோட கொண்டு வந்து இப்படி மேட்ச் பண்ணுங்கள். இப்படி மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் இப்படி கிடைக்கும். இப்போ டயகனல் லைன் ஒரு சைடு கிடச்சிருச்சு. இப்போ சென்டர் லைனோட இங்கே ஷார்ப் ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ப்பாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். சென்டர் லைனுக்கு கொண்டு வந்து வச்சு இப்போது இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஏன் நான் செய்கிறதுக்கு வசமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ நான் டர்ன் பண்ணிவிட்டு இதில் இந்த டயகனல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைன் அந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனில் சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் தான் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ இங்கே ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு இதை இங்கே டயகனலாக ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டிங் எப்படி இருக்கணும்னா இப்படி மேலே வர்ற மாதிரி இருக்கும். இதை இந்த ஷார்ப்புக்கு இந்த கார்னரை இங்கே மேலே கொண்டு வந்து மேட்ச் பண்ண வேண்டாம். இங்கே ஷார்ப்பாக வச்சுட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. கேப் கொடுத்து இங்கே சென்டர் இங்கே ஷார்ப்பாக வச்சுட்டு இங்கே போய் மேட்ச் பண்ணாதீங்க. இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா இது வந்துட்டு இங்கே போய் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இங்கே ஆனால் ஷார்ப்பாக இருக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இந்த கார்னரை நான் என்ன பண்ணுறேன், இப்படி நான் லிஃப்ட் பண்ணும்போது இங்கே ஷார்ப் ஆகணும், மேலே போய் மேட்ச் ஆகக்கூடாது, கேப் இருக்கணும். கேப் வச்சுக்கோங்க. கேப் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 எஜ்ஜும், இந்த 2 ஷார்ப்பான எஜ் இருக்குல்ல, இங்கே ஒரு எஜ், இங்கே இந்த 2 எஜ்ஜும் தான் நமக்கு அடுத்த கைட்லைன். இதை இங்கே மேலே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வர்றேன். இங்கே வந்துட்டு ஷார்ப் ஆகணும். ஷார்ப்பானா அந்த டக்கோட அந்த விங்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். டக்கோட விங்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் என்ன பண்ணுறேன், இப்படி நான் லிஃப்ட் பண்ணுறேன். இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே ஷார்ப்பாக வச்சுட்டு இதை லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி டக்கு சின்னதாக கொஞ்சமாக பறக்கும். அந்த டக்கோட விங்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது வி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இங்கே கம் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஹெட்டு, இந்த ஹெட்டை இதில் கம்மை அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கம் அப்ளை பண்ணுறேன். சின்னதாக கொஞ்சமாக நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணும்போது இந்த விங்ஸ் வந்துட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் டக்கு ரெடி. நவ் நம்ம ஆரிகாமியில் டக் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர்லையும் செய்யலாம். நியூஸ் பேப்பரில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் செய்யுங்க. Children, now finish your origami duck folding. Let's try it yourself using with the old newspaper or plain paper. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.